வணக்கம் மேம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம்பா. சொல்லுங்க, முதல்ல உங்களை பத்தி சொல்லுங்க. உங்க பேர் என்ன? என் பேர் அன்னக்கிளி. என் பேர் கண்ணம்மா. என் பேர் துளசிமாள். இந்த படத்தை உங்களுக்கு முத அப்ரோச் பண்றப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? யார் அப்ரோச் பண்ணா? எனக்கு சொன்னது ஃபர்ஸ்ட் என் பொண்ணு தான். என் பொண்ணு டைரக்ட் பண்ணிச்சு. கூட என் பேரன் தான் அந்த சப்போர்ட். 2 பேரும் தான் அதை சேர்ந்து எடுத்தாங்க. என் பேரன் சினிமா சம்பந்தமா தான் படிச்சுக்கிறாரு. படிச்சு முடிச்சுட்டாரு. அவரு இந்த மாதிரி படம் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. குறும்படம்லாம் எடுத்தாங்க. அந்த இதுல எங்களை நடிச்சாக்கா உங்களை காலத்துக்கு அழியாது, அதனால நீங்க எல்லாரையும் நான் உங்க காலத்துக்கு அப்புறமும் நாங்க அதை பார்க்கணும்ன்ற ஒரு ஆர்வப்பட்டு எங்களை அக்கா தங்கச்சி எங்க 3 பேரு எங்க ஃபேமிலியே ஒட்டு மொத்தமா நடிச்சது பூரா எங்க ஃபேமிலி தான். எங்க பொண்ணு எனக்கு தங்கச்சி பொண்ணு. அது எங்களுக்கு ஆர்வத்தை கொடுத்தது, நடிக்கணும்னு ஆர்வத்தை கொடுத்தது. அவங்க தான் டைரக்ஷன் பண்ணது. என் பேரன் ஒளிப்பதிவு பண்ணாரு. அதனால நான் எனக்கு நடிக்கணும்னு ஆர்வம் வந்தது. ஆனா எங்க பொண்ணு சொல்லி கொடுத்தது, இப்படி இருக்கணும் இப்படி போகணும்னு எங்களுக்கு திறமையெல்லாம் சொல்லி கொடுத்ததெல்லாம் அந்த டைரக்ஷன் அந்த பொண்ணு தான். எனக்கு பிடிச்சிருந்தது. பரவாயில்ல, நம்ம நம்ம வயசுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இந்த கதை வருதுன்னுட்டு நடிக்குமா நாங்க சொன்னோம். இந்த படத்திலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன் என்ன? எனக்கு ரொம்ப பிடிச்ச சீனா அழுகுற சீனா போச்சு. எங்க தங்கச்சி உண்மையிலுமே என் பக்கத்துல இருந்து நான் பார்த்துமே இருந்த பெட்டுல இறந்துட்டாங்க. அந்த சீனு ரொம்ப மனசு இதா போயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். நம்ம கண்ணாலேயே பார்த்ததுனால எனக்கு அந்த சீனு உண்மையிலுமே அழுவு வந்து போச்சு. அது அப்புறம் பார்க்கக்குள்ள இப்படி இப்படிமா டாக்டர் ஓடியாந்து பார்க்குற டைமில் ஒன்றும் இல்லாமல் அவங்க இறந்து 1/2 மணி நேரம் ஆகிப்போச்சு சொன்னாங்களா. மனசு கஷ்டமா இருந்துச்சு. வள்ளி, 10 நாளில் உன் புள்ள இட்டுன்னு போவான்னு சொன்னியம்மா. இப்போ செத்த பேர் கூட உன் புள்ள வரலையம்மா. படத்தில் எங்க தங்கச்சி சாவர சீனு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க சாவர சீனு குளிர்மா இருந்தது. அந்த இதுதான் எங்களுக்கு ரொம்ப அழுத்தம்பா. நாங்கள் அது உண்மையில அவங்க வாழ்க்கையில அது உண்மையில நடக்கிற மாதிரி இருந்தது. எல்லாமே எங்களுக்கு கண்ணில் தண்ணி வந்துச்சு. துக்கத்தை பார்த்து உண்மையா சொல்ல போனா எனக்கு பிள்ளைய நடிச்சது எங்க அக்கா பிள்ளை. அவன் பேர் அகிலான். அவன் ரொம்ப நல்ல பிள்ளை. அவன் நடிச்சது நேச்சுரலா நடிச்சான். ஆனா அவன் போகும்போது அந்த இது படத்துல போகும்போது அம்மா எனக்கு என்னுடைய உடல் தான் அங்க போகுது, என்னுடைய உயிர் இங்கதான் இருக்குது அப்படின்னு சொல்லும் போதே உண்மையாவே கண் கலங்கி போச்சு எனக்கு. எதுவும் இல்லம்மா, வெறும் 10 நாள். அது இல்லாம உடல் மட்டும்தாம்மா போகுது, உயிரெல்லாம் இங்கதாம்மா இருக்கு. ஏன்னா அவ்வளோ ஒரு தங்கமான புள்ள. அந்த சொல்லும் போதே எனக்கு அந்த இடத்துல நான் நடிக்கல. உண்மையாவே எனக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சுதான். அவன் நடிச்சுட்டு அம்மா எனக்கு இந்த மாதிரி நடிக்க வச்சுட்டீங்களே அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டான். ஆனா உண்மையா சொல்ல போனாக்கா அந்த புள்ள ரொம்ப ரொம்ப நல்ல புள்ள. அக்காவுக்கு பொண்ணா நடிச்சவங்க அனிதா. அவங்க நல்லா நடிச்சாங்க. பொண்ணா நடிச்சவங்க நல்லா நடிச்சாங்க. அம்மா, எப்படிமா இருக்கீங்க? உங்களை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சுமா? நீங்க ஏமா இங்க இருக்கீங்க? வாங்கம்மா, நம்ம வீட்டுக்கு போலாம். இங்க எதுக்குமா இருக்கீங்க? நீ வீட்டுல ராணியா இருக்க வேண்டியங்கம்மா. நீங்க ஏமா இங்க இருக்கீங்க? பேர புள்ளி அதே மாதிரியே கரெக்டா அந்த டைம்ல ஆயா அம்மான்னு அது புள்ள பேர புள்ளி நல்லா நடிச்சிடுது. இதை பார்த்துட்டு உங்க பசங்க உங்க பொண்ணுங்க அவங்களாம் என்ன சொன்னாங்க? நல்லா நடிச்சிக்கிறோமா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் கூட அந்த சீன்ல நான் அழுதுட்டோமா. எனக்கு அந்த செத்த பிறகு அந்த பாடி அப்படியே திருப்பி விடுவாங்க. திருப்பி விடும்போது அந்த இடத்துல எங்க அக்கா ஐயோ எப்படியெல்லாம் இவ்வளோ கெட்டப்பா வந்திய வள்ளி, இந்த மாதிரி இவ்வளோ சீக்கிரத்துல போவோன்னு நான் எதிர்பார்க்கலையேன்னு சொல்லி அழுவோம். அக்கா அழும்போது அந்த இடத்துல ரொம்ப கண்காணிச்சு. நான் தான் நடிச்சா எனக்கே அந்த இடத்துல கண்காணிக்கு போச்சு. வள்ளி, கம்பீரமா வந்தியம்மா.
10 நாள்ல போறேன்னு சொல்லிட்டு ஒரே அடியே போயிட்டியாம்மா. பிள்ளைங்கெல்லாம் இல்லைங்க, என் பிள்ளைங்கெல்லாம் நல்ல பிள்ளைங்க. பேத்தி வந்து கலைமதி டாக்டர் வந்தாங்க, அவங்களும் நல்லவங்க தான். எல்லாமே யாரும் எந்த குறையும் கிடையாது. எல்லாமே எங்கள் ஃபேமிலி எல்லாம் நாங்கள் ஒத்துமையாக நாங்கள் நல்லா நடித்தோம். ஆனால் நடிப்பு தான் எங்களுக்கு நிலிச்சி மாதிரி கொடுத்தாங்களே போதும், மற்றது எல்லாமே எங்கள் ஃபேமிலி நல்ல ஃபேமிலிப்பா. எங்களுக்கு எந்த குறையும் கிடையாதுப்பா. இந்த படம் இவ்வளோ பெரிய ஹிட் ஆகும், நிறைய பேர் பார்ப்பாங்க எதிர்பார்த்தீங்களா? அதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கல. அதை பற்றி எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் நடித்தோம். ஆனால் இவ்வளோ ஃபேமஸாக போய் எங்களுக்கு ஆர்வத்தை மறுபடியும் நாங்கள் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் நீங்கள் நல்லா நடிச்சிட்டீங்கம்மா, உங்கள் குடும்பமே ஃபுல்லாக நல்லா நடிப்பு வந்து போச்சு, நல்லா நடிக்கிறீங்க. நிச்சயமா நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ நடிச்சோம், கூப்பிட்டாங்க, நடிச்சோம் அப்படின்றது தான் போனோம். அது இன்னும் சொல்ல போனா நாங்க நடிச்ச மாதிரியே தெரியல. என்னமோ இதை செய்யுங்க அதை செய்யுங்க, இப்படி வாங்கன்னு சொன்னாங்க, நாங்க அதே போல செஞ்சோம். ஆனா அந்த மக்கள் வந்து பார்த்துதான் எங்களுக்கு வந்து நல்லா நடிச்சுக்கிறீங்கன்னு சொல்லும் போது தான் எங்களுக்கா வந்து நாம அவ்வளவு நல்லா நடிச்சுக்கிறோமான்னு எங்களுக்கா தோணுச்சு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது படத்துல நடிச்சிருக்கீங்களா? இது வரைக்கும் நாங்க நடிச்சதெல்லாம் கிடையாது. அது ஏதோ மக்களுக்கு உங்களுக்கெல்லாம் பிடிச்சி தொடுத்தா ஏதோ இது வரைக்கும் இதை 9 லட்சம் பேர் பார்த்துட்டாங்கன்னுட்டு சொன்னாங்க. ரொம்ப ஆசையா இருக்குது கேட்கறதுக்கே. உங்களுக்கு எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லணும். நிறைய பேர் கமெண்ட்ஸ் வேற சொல்லிக்கிறீங்க. எல்லாரும் வந்து எங்களெல்லாம் அழ வச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. கேட்கறதுக்கே ஆசையா இருக்குது. நடிக்கணும்னு ஆர்வம் வந்தது. கேட்ட உடனே பொண்ணு நடிக்கிறதுக்கு இது மாதிரி வாய்ப்பு வந்ததுமா, நடிக்கிறீங்களாமான்னு கேட்டாங்க. சரி நாங்கள் நடிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். ஆனால் எங்களுக்கு இது வரைக்கும் இப்போ நடிச்சும் பழக்கம் இல்லை. எங்களுக்கு அவங்க சொன்ன உடனே ஆர்வம் தான் வந்தது. நாங்கள் நடிக்கிறோம், எப்படி சொன்னால் நீ சொல்லி கொடுத்தா நாங்கள் நடிக்கிறோமான்னு சொன்னோம். அதே மாதிரி அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி. ஆனால் எங்களுக்கு மனசுல ஆசை இருந்தது, நடிக்கணும்லாம் ஆசை இருந்தது. அது இப்போதான் எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிது. இந்த வயசுக்கு மேலதான் எங்களுக்கு அந்த சந்தர்ப்பமே கிடைச்சிது. பரவாயில்ல, நாங்கள் நடிச்சு பார்ப்போமே, நம்மளுக்கு படிப்பு அறிவு இல்லை, நம்ம எப்படி நடிக்க போறோமான்னு பார்த்தேன். அது மாதிரி என் பொண்ணு வந்து சொல்லி கொடுத்தாங்க. அந்த இதை வச்சு நாங்கள் நடிச்சிட்டோம். பண்ணேன். 9 லட்சம் பேர் பார்த்துருக்குறீங்க. இந்த படத்துக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தவங்களுக்கு நன்றிங்க.